Hi all, இந்த லைவ் வந்து எதுக்காக அப்படின்னா மேக்கப் ஆர்டிஸ்ட் பத்தி தான் நான் பேச போறேன். ஆல்ரெடி வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றீங்க அப்படின்ட்டு நான் ஒரு கொஸ்டின் மாதிரி கேட்டிருந்தேன். அதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுல வந்து நிறைய வந்து நானுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுல மெயினா நிறைய பேர் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் தான். என்ன அப்படின்னா ஜிபேல வந்து அமௌண்ட் அனுப்புறேன், வீட்டுக்கு போங்க, நான் இப்போ பிஸியா இருக்கேன். அதாவது என்னன்னா நம்ம வந்து மேக்கப் பண்ணிடுவோம், முடிச்சிருவோம். நம்ம ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல ஆல்ரெடி நம்ம அட்வான்ஸ் வாங்கியிருப்போம். ஸோ ஆல்ரெடி அட்வான்ஸ் வாங்கிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் வந்து நம்ம மேக்கப் பண்ற அன்னைக்கு வாங்குவோம். சில பேர் வந்து அட்வான்ஸ் ரொம்ப கம்மியாக வாங்கியிருப்பாங்க, சில பேர் அட்வான்ஸே வாங்காம கூட பண்றாங்க. ஸோ அங்கே போயிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா மேக்கப் பண்ணிடுறோம், எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அவங்க கிட்ட வந்து பேலன்ஸ் பேமெண்ட் கேட்கும்பொழுது அவங்க சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வீட்டுக்கு போங்க, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், எல்லாரும் இருக்காங்க, இப்போ உடனே போகணும், டைம் ஆயிடுச்சு, ஸோ நீங்க வீட்டுக்கு போங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு ஜிபே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பிரைடோ இல்லை பிரைடோட வீட்டில் இருக்கவங்களோ சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லும் பொழுது அஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்டா வந்து சில பேர் வந்து நம்ம கேட்க முடியாது. இல்லை ஸ்டார்டிங் இப்போ நம்ம இனிஷியல் பீரியட்ல இருக்கோம் அப்படின்னும்போது நம்ம அவங்க கிட்ட டிமாண்ட் பண்ண முடியாது. நீங்க எனக்கு கொடுத்துதான் ஆகணும், நீங்க கொடுத்தாதான் நான் வந்து வீட்டுக்கு போவேன் அப்படின்னு நம்ம வந்து ரூடா இருக்கும்ல, அது ரொம்ப ரூடா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து சொல்ல முடியாது. இதை வந்து அவங்க சில பேர் வந்து கரெக்டா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பேமெண்ட் பண்றாங்க. பட் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் பண்றது கிடையாது, அப்படியே இக்னோர் பண்ணிடுறாங்க, பிளாக் பண்ணிடுறாங்க, கால் அட்டன் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றோம். ஸோ எனக்குமே வந்து இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஆக்சுவலாக ஒரு பிரைட் வந்து பார்த்தீங்கன்னா லாக்டவுன் ஃபர்ஸ்ட் வேவ் வந்துச்சு இல்லையா, கொரோனா லாக்டவுன். அந்த டைமில் வந்து வெட்டிங் வந்து போஸ்ட்போண்ட் ஆயிடுச்சு. போஸ்ட்போண்ட் ஆனதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப போஸ்ட்போண்ட் ஆகிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா ரிசப்ஷன் முகூர்த்தம் ரெண்டுத்துக்கும் புக் பண்ணியிருந்தாங்க. திடீர்னு வந்து ரிசப்ஷன் இல்லை, முகூர்த்தம் மட்டும்தான், நான் உங்களுக்கு அட்வான்ஸ் அமௌண்ட் பண்ணியிருந்தால அந்த அமௌண்ட்ல வந்து நீங்கள் முகூர்த்தம் பண்ணுறதா பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா எனக்கு அதை ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் சொன்னேன் இந்த மாதிரி நீங்கள் புக் பண்ண டேட்டு நான் வந்து பிளாக் பண்ணிட்டு அதை எப்படி ரிட்டர்ன் பண்ணுறது, சரி நான் வந்து பண்ணி தரேன், ஆனால் எனக்கு வந்து ரொம்ப கம்மியான நீங்கள் அமௌண்ட் வந்து நீங்கள் முகூர்த்தம்க்கு வச்சுக்க சொல்கிறீங்க, எக்ஸ்ட்ரா இவ்வளோ பே பண்ணுங்க, அப்படி இல்லைனா எனக்கு ட்ராவல்காச்சும் பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ராவலுக்கு வந்து கேட்டேன். ஓகே நான் பே பண்ணிடுறேன் அப்படின்னாங்க. நான் போயிட்டு பிரைட் அட்டன் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு ட்ராவல் கேப்ல தான் போனேன். எல்லாமே வந்து ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க, நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க, நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் அப்படின்னாங்க. பட் நான் வீட்டுக்கு வந்துட்டு அவங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புறேன், எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை, பார்க்குறாங்க, ரிப்ளை இல்லை. அதுக்கப்புறம் 2 வாட்டி மெசேஜ் பண்ணதுக்கப்புறம் பிளாக் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் அது வந்து ஒரு 1000 rupees தான். அதுவே அவங்க வந்து எனக்கு பே பண்ண மாட்டேன், அதாவது பிளாக் பண்ணிட்டாங்க, ரிப்ளை பண்ணல, எதுவுமே பண்ணல. சரி ஓகே நான் விட்டுட்டேன். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரைடு, அது வந்து நான் போயிட்டு அட்டன் பண்ணியிருந்த ஒரு செஷன் தான். அப்போ வந்து அவங்க அட்வான்ஸ் அமௌண்ட் மட்டும் தான் பே பண்ணியிருந்தாங்க. பே பண்ணதுக்கப்புறம் நான் போய் டேரெக்டா மேக்கப் வந்து நான் பண்ணேன். ஸோ பண்ணிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் அமௌண்ட் கேட்டேன். அவங்க வந்து என்ன சொன்னாங்க, அந்த கேர்ளும் அவங்க கேர்ளோட மதரோட இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, குரூம் வீட்டில் தான் எல்லாமே பார்க்குறாங்க, குரூமோட நம்பர் நோட் பண்ணிக்கோ, நீங்கள் குரூமுக்கு கால் பண்ணி அமௌண்ட் வாங்கிக்கோமா அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் டைம் வச்சு கடவுன்னு கிளம்புனாங்க. சரி நானும் ஓகே இப்படி பே பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையில் நான் ஓகே சொல்லிட்டேன். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வீட்டுக்கு போயிட்டு, நான் அன்னைக்கு வெட்டிங் அன்னைக்கு நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் எப்பயுமே. ஸோ நான் அடுத்த நாள் வந்து அவங்களுக்கு நான் கால் பண்ணேன், டெக்ஸ்ட் பண்ணேன், ரிப்ளை இல்லை. ஸோ கால் பண்ணேன், எடுக்கல. அப்புறம் கால் பண்ணுறேன் ஒரு 3-4 டைம்ஸ் கால் பண்ணுறேன், எடுக்கல. 10-15 வாட்டி கால் பண்ணிட்டேன், அப்பயும் எடுக்கல. இப்படியே ஒரு 3 days போது, நான் கால் பண்றேன், எடுக்கல. அவங்க பொண்ணுக்கு மெசேஜ் பண்றேன், ரிப்ளை இல்லை. பையனுக்கு மெசேஜ் பண்றேன், ரூமுக்கு மெசேஜ் பண்றேன், ரிப்ளை இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து போய்கிட்டே இருக்கு. ஒரு 1 week கிட்ட போயிடுச்சு. எனக்கு டோட்டல் ஹோப்மே போயிடுச்சு, அவங்க பே பண்ணவே மாட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்க வந்து எப்படின்னா ரொம்ப லெத்தாஜிக்கா இருக்காங்க. பிரைடு வந்து மேக்கப் முடிஞ்சிருச்சு, நம்மளோட வேலை முடிஞ்சிருச்சு, அவங்க வந்து இதுக்கப்புறம் அவங்களோட அவசியம் நமக்கு தேவையில்லை, அந்த மாதிரி வந்து இது பண்றாங்க. சில பேர் வந்து நம்ம மண்டபத்துக்கு தான் போயிருப்போம், அவங்களோட அட்ரஸ் தெரியாது. ஸோ நம்ம கொடுக்கலாம் அப்படின்னும் பொழுது நம்ம அது வந்து ஏமாந்து விடுற மாதிரி தான் இருக்கு. அப்புறமா எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, கண்டினியூஸாக நான் கால் பண்ணிட்டே என்னால் மற்ற பிரைட்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு டிஸ்டர்பாக இருக்குது, முடியல. நான் அதை பண்ணுவேனா இதை பண்ணுவேனா, ஏன்னா மோர் தென் 10,000 எனக்கு வரணும். ஸோ ஒரு 1,000-2,000 நம்ம விட்டுருவோம், 10,000 ரூபாய் எப்படி விடுறது சொல்லுங்கள். நானும் கால் பண்ணிகிட்டே இருக்கேன். 1,000-2,000ன்றதே பெரிய அமௌண்ட் தான். பட் நம்ம 10,000 ரூபாய் அப்படின்னும் பொழுது அது எப்படிதான் வாங்குறதுன்னு ஒரு ப்ரெஷர் வர, அதனால கால் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறமா ஒரு 1 week 7 days கழிச்சு கால் எடுத்தாங்க. எடுத்துட்டு பேசிட்டு உடனே கட் பண்ணிட்டாங்க. அப்புறம் பார்த்து திரும்ப கால் எடுக்கல. சரி எனக்கு ஒரு ஹோப்பே இல்லை. அப்புறம் திரும்ப கால் பண்ணிட்டேன். ஒரு 3 days திரும்ப கால் பண்ணேன். இப்போ 10 days கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து திரும்ப கால் எடுத்தாங்க. அனுப்புறேன் 2 daysல அனுப்புறேன் அப்படின்ட்டு வச்சுட்டாரு. திரும்ப 2 daysல கால் பண்ணா ரெஸ்பான்ஸ் இல்லை. இப்படியே எனக்கு போயிட்டே இருக்கு. மோர் தென் 15 days ஆயிடுச்சு.
என்னதான் இது அப்படின்னு இருந்துச்சு. அப்புறமா வந்து திரும்ப கால் எடுத்தாங்க. எடுத்துட்டு நீங்க வந்து இதுக்கு இவ்வளோ கேட்டிருக்கீங்க, ஜுவல்லுக்கு இவ்வளோ கேட்டிருக்கீங்க, மேக்கப்க்கு இவ்வளோ தான் கம்மி. அவங்க வந்து நான் சொன்ன அமௌண்ட்டே மறந்துட்டு நாங்கள் இவ்வளோ தானே எங்கள் பட்ஜெட்டுன்னு சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அமௌண்ட் சொல்கிறாங்க. என்னங்க நீங்கள் இதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருக்கணும், நான் பேசினேன், நீங்கள் ஓகே சொன்னீங்க, அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரீசன் சொல்லிட்டு அவங்க கம்மி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 2000 3000 வந்து கம்மி பண்ணிட்டாங்க. கம்மி பண்ணிட்டு சரி நானும் என்னதான் பண்ணுறது, இவங்ககிட்ட அமௌண்ட் வாங்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு சரி 2000 கம்மி பண்ணி நீங்கள் அனுப்புங்க அப்படின்ட்டு 8000 அனுப்ப சொன்னேன். அதுக்கப்புறம் தான் அதுவே அவங்க 2 பேமெண்ட்டாக அனுப்பிச்சாங்க. சரி எனக்கு அப்பாடா அமௌண்ட் வந்துச்சு, இதுவே வந்த வரைக்கும் போதும் அப்படின்ட்டு நான்